இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர்தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டு. இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவுக்கு ஒப்பான சில மனிதர்கள். ஆமென் சொல்லலாமா? பிரபலமாய் பேசப்படாத பாத்திரங்கள் வேதத்தில் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் இயேசுவை போலவே ஒரு வாழ்க்கை உள்ள, இயேசுனுடைய குணாதிசயத்துக்கு ஒப்பிட்டு காட்டக்கூடிய சில நபர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. ஸோ நான் இதுதான் ரொம்ப நாள் முன்னாடி கர்த்தர் சொன்னார் எடுத்தேன். அப்போ நேற்று பிள்ளைங்க எல்லாம் அதையே பேசவும் ஓகே ஆண்டவர் இதை உறுதிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நான் அறிந்து கொண்டேன். ஆமென் ஹல்லேலூயா. அதிகமாய் பேசப்படாத நபர்கள் மாத்திரம் இல்லை, தேவனுக்கு ஒப்பாய் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்ட சில நபர்கள். யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? யாருக்காவது சொல்ல முடியுமா? அவங்க பேரை வச்சு ஆண்டவரையும் சேர்த்து சொல்கிற நபர்கள் யாருக்கா தெரியுமா? யோனா, போவாஸ். கரெக்டு. ஒன்று கரெக்டு. ஆமென். கரங்களை தட்டி. அடுத்து வேறு மற்றது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். சரி, 3 பேரை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேரை பார்க்க போகிறோம்? 3 நபரை பார்க்க போகிறோம். நம்மளுமே தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். தேவனுடைய சாயல்ல தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அவரை போல தான் நம்மளை படைச்சிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவருக்கு எப்படி ஆவி ஆத்மா சரீரம் இருக்கும், நமக்கும் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. ஆமென். அவரும் ஒரே சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். ஆமென் சொல்லலாம். ஆமென். அது மாத்திரம் இல்ல, அவரை போல வாழறதுக்காக தான், இயேசுவை போல வாழ்கிறதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா இயேசுவை போல ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல நல்ல கரங்களை அசைத்து, நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவை போல வாழதான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. சொல்லுங்க, முன்னாடி பின்னாடி சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவை போல வாழ்றதுக்கு தான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆமென். 3 மனிதர்கள் தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்ட மனிதர்களை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஆமென். நம்பர் 1 மெல்கிசேதேக். எல்லாம் சொல்லுங்க பார்க்குறோம். மெல்கிசேதேக். அதெல்லாம் நிறைய பேருக்கு புதுசாக இருக்க பேர் என்ன நினைக்கிறீங்க? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போமா? எபிரேயர் 6:20. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. இயேசு யாரு நமக்கு? சொல்லுங்களேன். முன்னோடியானவர்னா அப்படின்னா என்ன? முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறவர். ஆமென். நமக்கு முன்னோடினா என்ன? நம்ம அவரை பின்பற்றணும் அப்படின்ற வாழ்க்கையை தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்றோம். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்போ இயேசுவை பின்பற்றாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. பேர் வேணா கிறிஸ்தவனா வச்சுக்கலாம், ஞானஸ்தானம் வேணா வாங்கிக்கலாம். ஆனா இயேசுவை நீ பின்பற்றலனா உன் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மள எல்லாம் ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்காரு, ரட்சிச்சிருக்காருன்னா ஒரு குட்டி ஜீசஸா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க குடும்பத்துல, நீங்க இருக்கிற சூழ்நிலையில, படிக்கிற இடத்துல நீங்க இயேசுவை பிரதிபலிக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. ஆமென் ஆமென் சொல்லலாம். ஆமென். அப்ப பாருங்க, முன்னோடியா இருக்கிற இயேசு
மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இத விளக்கி நம்ம பார்க்க போறோம். ஆமென். அப்ப இயேசு நமக்கு முன்னோடி, இது புரிஞ்சுதா? ஆமென். அவரை போலதான் நம்ம என்ன செய்ய போறோம்? வாழ போறோம். இந்த மெல்கிசேதேக் யார்? இந்த மெல்கிசேதேக் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக இயேசு வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மெல்கிசேதேக்கை குறித்து நம்ம சில காரியங்களை வேதத்துல ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆமென், ஆமென். எடுத்து வாசிப்போம். அதே எபிரேயர் 5:6-10 வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 5:6-10. அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் 10ஆம் வசனம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் இயேசு அப்படின்ற ஒரு நாமத்தை கர்த்தர் இயேசுவுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? இந்த மெல்கிசேதேக் எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, யாருக்கா தெரியுமா? மெல்கிசேதேக் எங்க பார்க்கிறோம்? ஆபிரகாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனம் கடைசி லைனை வாசிங்க. 14:9 கடைசி. அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். ஆமென் சொல்லலாமா? யுத்தம் நடக்குது. 5 ராஜா ஒரு பக்கம், 4 ராஜா ஒரு பக்கம். அவங்க இருக்கிற அந்த ஏலேமின் ராஜா, அப்புறம் நிறைய சோதோம் கொமராவின் ராஜா, இப்படி நிறைய ஊர் பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். அந்த ராஜாக்கள்லாம் யுத்தம் பண்றாங்க. 10ல இருந்து வாசிங்க. அந்த சித்திம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் கொமராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீண்டவர்கள் மலைகளுக்குள் ஓடி போனார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எல்லாம் சோதோம் கொமரால இருக்கிற எல்லாம் வேனிஷ்டு. அதுக்கு முதல் அதிகாரம் தான் ஆபிரகாமும் லோத்துவுக்கும் சண்டை வந்துடும். அவங்க வேலைக்காரங்களுக்கு சண்டை வந்துடும். ஆபிரகாம் சொல்வார், நீ எந்த பக்கம் போறியோ நான் அடுத்த பக்கம் போறேன்னு. அப்போ லோத்து பார்த்துட்டு சொல்வார், நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது, தண்ணீர் வளம்லாம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறேன். அவரே தேர்ந்தெடுத்து போகிற இடம் சோதோம் கொமரா. அடுத்த அதிகாரத்தில் பெரிய போர் வரும், பிரச்சனை வரும். லோத்தோட குடும்பத்தோட கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 13ஆம் வசனம். தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய 12 வாசிங்க. ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். ஆமென். லோத்து ஆபிரகாமோட ஒட்டிக்கிட்டு வந்தவன். ஆனா லோத்து ஒரு காலகட்டத்துல பிரிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலை, பிரிஞ்சு போயிட்டான். இப்போ ஆபிரகாம் இருக்காரு, லோத்து ஒரு பக்கம் இருக்கான். லோத்து இருக்கிற இடத்துல பிரச்சனை வந்துருச்சு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்னைக்கு நீங்க தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு பிரச்சனை வந்துடும். ஆமாவா? அவர் சமூகம் தான் நமக்கு பாதுகாப்பு. அவர் சமூகம் தான் நமக்கு நிறைவு. அவர் சமூகம் தான் நமக்கு நிரந்தரம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அநேகருக்கு அவருடைய சமூகத்துடைய சந்தோஷம் புரியல, அவருடைய சமூகத்துடைய ஆனந்தம் புரியல. எப்ப பாரு ஏதாகிலும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகுறதுக்கு தான் மனுஷன் சில பேர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் லோத்து ஓடி போயிட்டான். கடைசியில் பிரச்சனை, போராட்டம், குடும்பம், பிள்ளைங்க, பொருள் எல்லாத்தையும் எதிரி கொண்டு போயிட்டான். இப்போ நடந்தது என்ன? ஆபிரகாம் ஆட்களை எழுப்பிக்கிட்டு திரட்டிக்கிட்டு 14வது வசனம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடிந்தவர்களாகிய
318 ஆட்களுக்கும் 318 ஆட்களுக்கும் ஆயுதத்தை தரிப்பிச்சு தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து இருட்டுல நைட்டுல போய் 2 பேரா பிரிஞ்சு பவஞ்சுகளாய் அவங்க மேல விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி ஒரு ஊர் மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஆபிரகாம் ஒன்னும் பெரிய யுத்த வீரன் இல்ல. ஆபிரகாம் கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் பெரிய யுத்த சமத்தர்கள் கிடையாது. ஆயுதமே பிடிக்க தெரியாதவங்க கையிலெல்லாம் ஆயுதத்தை கொடுத்து வாங்க சண்டைக்கு போலான்னு கூட்டு போயிட்டாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு நாள் நானும் அதான் பண்ண போறேன். பைபிளே பிடிக்க தெரியாம கையில பைபிளை கொடுத்து வாங்க யுத்தத்துக்கு போலாம் ஊழியத்துக்கு போலான்னு கூட்டு போனாதான் சரி வருமா இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்களே, மயிலே மயிலே. ஆமேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆமேன். ஆனால் கர்த்தர் நம்மளை பலவந்தம் பண்ணுகிறவர் அல்ல. அவர் நமக்காக இருதய கதவை தட்டிக்கிட்டு வெயிட் பண்ணுற தேவன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? நம்ம சீக்கிரமாக அவர் சமூகத்துக்கு எவ்வளோ சீக்கிரமாக நெருங்குறோமோ அவ்வளோ ஆசீர்வாதம். ஆமேன். இப்போ ஆபிரகாம் தன்னுடைய ஜனங்களை கூட்டிக்கிட்டு சண்டைக்கு போகிறான். கிருபை. அவன் பெரிய யுத்த வீரன் கிடையாது, ஆனால் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டான். பாருங்க, 5 ராஜா 4 ராஜா சேர்ந்து சண்டை போட்டதை சாதாரண ஒரு பிரஜையா இருக்கிற ஆபிரகாமும் அவன் கூட வேலை பார்த்த வேலைக்காரங்கள 300 பேரும் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்க சத்துருக்கள் முன்பாக உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வர அவரால் முடியும். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமா? தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் ஜெயிக்க வைக்கிறவர், அவர் நம்மளை வாழ வைக்கிறவர், நம்மளை உயர்த்துகிறவர். ஆமென். ஒன்று மட்டும்தான் வேணும், அவர் நம்ம கூட இருக்கணும். அவர் நம்ம கூட இல்லைன்னா ஆபத்து, அவர் நம்ம கூட இருந்தா சாதனை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. 16ஆம் வசனம் வாசிட்டீங்களா? 18ல இருந்து 20 வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்தார். இவங்க ஜெயிச்சுட்டு வராங்க, எல்லாரையும் திருப்பிக்கிட்டு அந்த ஜன கூட்டத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு வராங்க. அப்போ உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இவர் மெல்கிசேதேக்கு யார்? ஆசாரியனா இருந்தவன். ஜெயிச்சுட்டு ஆபிரகாம் வரான், அவனுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து தொடர்ந்து வாசிங்க. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவருமாகிய உன்னதமாக தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாகன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல இருக்கவங்களை ஆசீர்வதிக்கிறீங்களா? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. உங்க பேர் தெரிஞ்சா, பக்கத்துல இருக்கவங்க பேர் தெரிஞ்சா அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு உண்டாவதாக ஆமென் சொல்லலாமா? பாரு, பக்கத்திலே இருந்துக்கிட்டு இன்னும் பேர் தெரியாம உட்கார்ந்துருக்கிறீங்க. ஸோ பேரை சொல்லி ஆசீர்வதிங்க. ஆமென். என் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். யாரையும் சபிக்காதீங்க. ஆசீர்வாதமான வார்த்தை தான் உங்க வாயிலிருந்து வரணுமே தவிர சாபமான வார்த்தை வர வேணாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். பாருங்க, இவர் யாருன்னே தெரியல, சடனா வராரு. 18ஆம் வசனம் போடுங்க. சாலேமின் ராஜான்னு போட்டிருக்கு. அப்புறம் அவரை குறித்து என்ன போட்டிருக்கு? 18ஆம் வசனம். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. ஹல்லேலூயா. இப்ப யார் இந்த மெல்கிசேதேக்கு? தேவனுடைய ஆசாரியன் என்ற ஒரு பட்டமும் ராஜான்ற பட்டமும் இருந்த ஒருத்தன். அதை குறித்து தான் புதிய ஏற்பாட்டில் நம்மளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த மெல்கிசேதேக்கை போல இயேசுவை ஒப்பிட்டு சொல்லுகிறது தான் எபிரேயர்ல பார்க்க முடியுது. இவன் வரான்,
அவர் யாருன்னே தெரியல. மெல்கிசேதேக்கு வராரு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு. ஆபிரகாமுக்கு சாப்பாடு, டயர்டாக வராரு ஆபிரகாம், எல்லாம் ஜெயிச்சுட்டு சண்டை போட்டுட்டு டயர்டாக வராங்க. அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவங்கள ஆசீர்வதிச்சு 20ஆம் வசனம் வாசிங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னா. நல்ல கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுப்பாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உன் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரு. உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆமேன். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆமேன்னு சொல்லலாமா? சில நேரத்தில், சில சமயங்களில் சில மனிதர்களை பிசாசு எழுப்பி விட்டு நமக்கு விரோதமாய் முறுமுறுக்க வச்சு, நமக்கு விரோதமாய் பேச வச்சு, நமக்கு விரோதமாய் செயல்பட வச்சு, நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்வாங்க பாருங்க. நம்ம பயந்து போய் நடுங்கி போய் இருக்கணும் அவசியம் இல்லை. கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். சத்துருக்களை நம்ம கையில ஒப்பு கொடுக்க அவர் உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர். நல்ல கரங்களை அசைத்து தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் தான் முதல் தகப்பன். ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோபு, யாக்கோபுக்கு அப்புறம் யோசேப்பு, யோசேப்புக்கு அப்புறம் யாரு? எப்ராயிம், மனாசே. அதுக்கப்புறம் மோசே. ஆமேன்னு சொல்லலாமா? மோசேவோட கூட பிறந்ததான் யாரு? ஆரோன். ஆரோன் தான் முதல் பிரதான ஆசாரியன். அவனுக்கெல்லாம் இத்தனை தலைமுறைக்கு முன்னாடியே மெல்கிசேதேக்கு ஒரு ஆசாரியரா இருந்திருக்கிறாருன்னா, அப்ப ஆண்டவருக்கு ஒப்பிடப்பட்ட மெல்கிசேதேக்கை இயேசுவுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லி இருக்கிறார் பவுல். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்பதான் ஆரோனுக்கு தான் முதல் ஆண்டவர் ஆசாரிய பட்டத்தை கொடுக்கிறாரு. ஆரோனும் அவன் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசாரியர்களா தெரிந்து கொள்றாரு. ஒருவன் ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு பாத்திரமான அல்ல. ஒரு கோல் இருக்கு, அதை துளிர்த்து அது ஒரே நாள்ல காய விட்டு பழம் விட்டு இலையெல்லாம் விட்டு ஒரு கோல் மட்டும் துளிர்த்து நிக்குது. அது ஆரோனுடைய கோல். அவனை ஆசாரியனாய் தேவன் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இப்படி ஆசாரியம் நியாயப்பிரமாணம் எல்லாம் மோசே காலத்துல வந்துச்சு. ஆனா பல ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஆமேன்னு சொல்லலாம். இந்த மெல்கிசேதேக்கே ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படி அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் யோசிச்சு பவுல் அழகா எழுதுறாரு. மெல்கிசேதேக்கை போல தான் இயேசு கிறிஸ்துன்னு எழுதுறாரு. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. எபிரேயர் 7:1-2. Thank you Jesus. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். ஆமென் சொல்லலாமா? ஆமென். நமக்கும் அந்த குணாதிசயம் வரணும். மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற குணாதிசயம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். உங்க சபிக்கிறவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. அவன் திட்டானா நீ திருப்பி திட்டிக்கிட்டு என்ன புண்ணியம்? உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதி. உனக்கு தீமை செய்யறவனுக்கு நீ என்ன செய்? நன்மை செய். உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு தாகமா இருந்தா அவனுக்கு. இது இயேசு கிறிஸ்துனுடைய டீச்சிங். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உலகம் வேற சொல்லும், இயேசு வேற சொல்லுவார். ஆமென். உலகம் சொல்றதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்க. என் இயேசு சொல்றதுதான் நிரந்தரம். அதுதான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுமே தவிர இந்த உலகத்துல சொல்ற டீச்சிங் எல்லாம் வேஸ்ட். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை அவர் ஆசீர்வதித்தார். ஆமென். தொடர்ந்து இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். 2 ராஜா. என்னலாம் ராஜா?
நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழும் போது அவன் எப்படி வாழணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார்னா நீதியாய் வாழணும், நியாயம் இருக்கணும். மற்றவங்க குடும்பத்தை அழிச்சிட்டு தான் வளரணும், வாழணும், தான் குடும்பம் பெருசாகணும்னு நினைக்கக்கூடாது. நீதியாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீதி நியாயம் இருக்கணும். அவன் நியாயமே இல்லைங்க, இருந்துட்டு போகிறாங்க, நீங்கள் நியாயமாக இருங்க. ஒரு முறை நாங்கள் ஏதோ எங்கேயோ போகணும், ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணுன்னு ஸ்வீட்டு வாங்கலாம். நீங்கள் நந்தினி ஸ்வீட்ஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்து, ஒரு கொஞ்சம் ஸ்வீட்டு தான், 100 ரூபா கொடுத்து வாங்கி வரோம். சேஞ்சு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 500 ரூபாய்க்கு சேஞ்சு கொடுத்துட்டாரு. நாங்கள் கொடுத்தது எவ்வளோ? 100 ரூபா. அவங்க கொடுத்தது 500 ரூபாய்க்கு சேஞ்ச். இப்படி வெளில வந்தோடனே என் ஹஸ்பண்ட் காமிச்சாங்க, என்ன நம்ம 100 ரூபா கொடுத்தோம், 400 ரூபா, போய் கொடுத்துருங்க. போய் திருப்பி போய் கொடுத்தோம். கொடுத்தோன்னா அவன் இப்படி பார்க்குறான், யார் இவங்க, எங்கேருந்து வந்தாங்க? அவன் எப்படின்னா காசை இன்னொருத்தங்க கிட்ட வந்து அடிக்கலான்னு பார்க்குறான். இவங்க திரும்பி கொடுத்துட்டு போகிறாங்களேன்னு அவனே ஆச்சரியமாக பார்த்தான். எனக்கு அது தெரிஞ்சது நல்லா. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம நீதியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? நீதியாக நடந்துக்கோங்க, நியாயமாக நடந்துக்கோங்க. இந்த உலகத்தில் நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை. நம்ம எவ்வளோ நீதியாக நியாயமாக நடந்தாலும் நம்மளை பற்றி அநியாயமாக சொல்லுகிறதற்கு அநேகர் உண்டு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் தேவன். நம்ம நீதியாக இருக்கணும்னு நம்ம ஆண்டவருக்குள்ளே பிரயாசப்படுவோம். நம்ம நீதி அவருக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? தேவ சமூகத்தில் நீதியாக நடக்கணும். சமாதானத்தின் ராஜா. 3 விஷயம் இந்த வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். 1, தசம பாகம் கொடுக்கணும். ஆமேன். ஆபிரகாமே கொடுத்தார் தசம பாகம். எல்லா விதத்திலையும் தசம பாகம் கொடுத்தாரு. ஏசு கிறிஸ்துவும் தசம பாகத்தை குறித்து சொல்றாரு. அப்போ புதிய ஏற்பாட்டில் எதுக்குங்க தசம பாகம்? பழைய ஏற்பாட்டில் தானே தசம பாகம் சொன்னால், புதிய ஏற்பாட்டில் ஏசு சொல்கிறார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த 7 விதவை. அப்போ எல்லாத்தையும் கொடுக்கறது உங்களுக்கு இஷ்டமா, இல்லைன்னா 10ல் 1 மடங்கு கொடுக்கறது உங்கள் இஷ்டமா? நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான்லாம் கரெக்டாக சரியாக 10ல் 1 பங்குன்னா ஆண்டவருக்கு அளந்து கொடுக்கல, அதை விட அதிகமாக கொடுக்க கிருபை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாம். ஏன் நான் அதிகமாக கொடுக்குறேன்னா, அவள் அதிகமாக கொடுக்குற தேவனாக இருக்கிறதுனால அவருக்கு கணக்கு பார்க்குற அளவுக்கு நம்ம எல்லாம் பெரிய ஆள் கிடையாது. ஆமே. அந்த கொடுக்கறது ஒரு ஹேபிட், ஒரு கிவிங்கிறது ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு. அநேகருக்கு வந்து இந்த தசமபாகத்தை பற்றி பேசினா மட்டும்தான் தசமாகம் போடுறாங்க, மற்ற நேரத்தில் தசமாகம் வரதில்லை. ஏன்னா ஒரு பயம், இந்த மாதம் எப்படி ஓட்டுவோமோ, இது தசமபாகத்தை கொடுத்துட்டோம்னா நம்ம எப்படி ஓட்டுறது அப்படின்னு பயம். தசம பாகம் கர்த்தருக்குரியது. உழைக்கிறதுக்கு பலன் இருந்தால் தானே உழைக்க முடியும். ஆமேன்னு சொல்லலாமா? உபாகமத்தில் பார்க்குறோம், நீ உழைக்கிறதுக்கு பலனை கொடுக்குறேன்ல, அப்போ தசம பாகத்தை பண்டக சாலையில் என்னோட ஆலயத்தில் கொண்டு வந்து போடு, அப்போது உனக்கு நான் எப்படி ஆசீர்வதிக்கிறேன்னு நீ பாரு. ஆண்டவர் சவால் விடுறார். ஆமேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்குரியது தேவனுக்கு. ஆமேன். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? அநேகருக்கு கொடுக்கறதுனா கஷ்டம், வாங்கிறதுனா சந்தோஷம். நான் சொல்லட்டுமா? வாங்கிறத காட்டிலும் கொடுக்கிறது சந்தோஷம். ஆமேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 3 காரியம். 1, தசம பாகம் கொடுக்கணும். தசம பாகம் கொடுக்காம ஆசீர்வாதத்தை காணணும்னா முடியாது. எவ்வளோ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் ஆசீர்வாதம் வராது. கடன் மாறணுமா? தசம பாகத்தில் கரெக்டாக இருங்க. ஆமேன். நானும் என் வாழ்க்கையில் பயங்கர கடன் இருந்துச்சு. அப்போ தசம பாகத்தை குறித்து சத்தியத்தை உங்களை மாதிரி விசுவாசியாக இருக்கும்போது சத்தியத்தை கேட்டு தசம பாகத்தை ஒழுங்காக கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதுக்காகவே வேலைக்கு போனேன். தசம பாகம் கொடுக்கணும் ஆண்டவருக்குன்னு. என்றைக்கு தசம பாகம் கொடுக்க ஆரம்பித்தேனோ, அதுக்கு முன்னாடிலாம் சில்லறை காசு வச்சுக்கிட்டு மாத கடைசினா சில்லறை காசில் எடுத்து கடைசி வாரத்தை ஓட்டுறது வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். எப்போ பாரு அந்த சில்லறையை தேடி 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 1 ரூபா 2 ரூபா சேர்த்து வச்சுருப்பேன். ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். அதை எடுத்து அந்த வாரம் ஃபுல்லாக 20ஆம் தேதிக்கு மேலே அந்த சில்லறை காசு தான் மளிகை சாமான் வாங்க, அந்த கடைசி காய்கறி வாங்க, பால் வாங்க, எதையாவது தேடி ஓட்டி எப்போ தான் 1ஆம் தேதி வரும் அப்படின்ற நாட்கள்லாம் இருந்துச்சு.
அப்போ தசம பாகம் ஒழுங்காக கொடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ்ஸு, அப்போ ஒரு நேரம் வரும் ஒரு நேரம் வராது, அப்படி இருந்தது. அப்போ நான் வேலைக்கு ஒழுங்காக போக ஆரம்பித்தது கர்த்தர் சமூகத்தில் தசம பாகத்தை கொடுத்தேன். ஆமே. எப்போவுமே நான் எங்கே முதல்ல வேலைக்கு போகிறேனோ அந்த முதல் சேலரியை முழுசாக ஆர்டர் கொடுத்துருவேன். நான் எப்பவுமே என் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், முதல் சேலரி முழுசாக ஆண்டவருக்கு, அடுத்த சேலரியிலேருந்து தசம பாகம். இப்போ தசம பாகம் கொடுக்க கொடுக்க கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே இருந்தார். அப்போ உடனே ஆசீர்வாதத்தை பார்க்கல. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் அதே மாதிரி சில்லற காசு பொறுக்கி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு 6-7 மாதம் கழித்து அந்த தரித்திரமே இல்லை. நான் திரும்பி பார்க்குறேன், இவ்வளோ வருஷம் நம்ம இந்த சில்லற காசை வச்சு தானே ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னாச்சு? இல்லை, எப்படியோ கர்த்தர் அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அப்போ பொருளாதாரமும் குடும்பமும் அப்படின்ற முகாமெல்லாம் எங்களுக்கு நாங்கள் சபையில் இருக்கும்போது எங்களுக்கு பாஸ்டர் நடத்துவார். உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி பண்ணணும், எப்படி செயல்படுத்தணும், இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி தீபாவளி டைமு இல்லை பொங்கல் ஹாலிடேஸ் இந்த மாதிரி லீவ் நாள் வரும்போது ஸ்பெஷல் மீட்டிங்கில் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ நீங்கள் அதன்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் தரித்திரம் இருக்காது, உங்கள் குடும்பத்தில் கடன் பாரம் இருக்காது. கர்த்தர் அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேவனுக்குரியது தேவனுக்கு. அந்த காசை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? திருடக்கூடாது. ஆமே. அப்போ ஆபிரகாம் தனக்கு மேலான ஒருத்தனுக்கு தான் என்ன செய்ய முடியும்? தசம பாகத்தை கொடுக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஆபிரகாம் தான் முதல் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அவனுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார்னா அவரை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிடப்பட்டு பேசுகிறாங்க. ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். அடுத்த வசனம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். யாருமே வம்ச வரலாறே இவருக்கு இல்ல. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய், தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கின்றான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஒரு மனுஷன் ஆனா இயேசுவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்காருன்னா அது மெல்கிசேதேக். ஆமேன்னு சொல்லலாமா? மெல்கி அப்படின்ற பேர்லாம் வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் பேர்லாம் வைக்கணும். மெல்கி, அந்த மாதிரி பேர், ஓபேத்து, இந்த பேரெல்லாம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட பெயர்கள். ஆமேன்னு சொல்லலாமா? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மெல்கிசேதேக் இயேசுவை போல ஆசாரியத்துவமாக உள்ளவன். ஆமேன். தொடர்ந்து வாசிப்போம். 20ஆம் வசனம் வாசிங்க. 20-21. அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியர்கள் ஆக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோட ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியர் ஆக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ, எவ்வளவு விசேஷித்த காரியமோ. கவனிங்க போதுங்க, அதே போடுங்க. 21. இயேசு கிறிஸ்து இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியர் ஆக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அதே போல விசேஷித்த காரியம் அவர் நிரந்தரமான ஆசாரியராய் மாறினது. 24 வாசிங்க. 24 இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டது. வல்லவராய் இருக்கிறார், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்பட்டது. ஆசாரியனோட வேலை என்ன? ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் நடுவுல நிக்கிற வேலை. இன்னைக்கு கர்த்தர் நம்மளையும் அப்படிதான் அழைச்சிருக்கிறார், ஆசாரியர்களாய் அழைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த ஆசாரிய ஊழியம் செய்யறதுன்றது ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் நடுவுல நின்று தேவ சமூகத்துல போராடி ஆண்டவருக்கு மனுஷங்களுக்காக பரிந்து பேசி ஜனங்களுக்கிட்ட போய் தேவன் சொன்னதை போய் சொல்ற ஒரு ஊழியம் தான் ஆசாரிய ஊழியம். ஆமேன். அது எல்லாரும் செய்யணும், ஊழியக்காரங்க செய்யணும்னு இல்லை, எல்லாரும் செய்யறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆட்களுக்காக நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்று ஜெபிங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் மன்றாடுங்க.
இங்க கத்துக்கிறத வீட்டில் போய் அப்ளை பண்ணுங்க. இங்க கத்துக்கிட்டு அப்படியே கைவீசம்மா கைவீசுன்னு போகக்கூடாது. வீட்டில் போய் ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? வீட்டில் போய் பிரயாசப்படணும். வீட்டில் சாட்சியாய் வாழணும். வேலை ஸ்தலத்தில் சாட்சியா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இங்க கற்றுக்கொள்றத நம்ம அப்படியே உறிஞ்சு அங்க செயல்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்பதான் தேவ நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். உங்க மூலியமா தேவ நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, மகிமைப்படணும். அதில் நம்ம ரெடியாக இருக்கணும், தயாராக இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? அடுத்த வசனம் 27 வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. நாள்தோறும் பிரதான ஆசாரியரோட வேலை ஜனங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பலியிடணும், தன்னுடைய பாவத்துக்காக ஆண்டவர்கிட்ட பலியிடணும். இதுதான் பிரதான ஆசாரியனுடைய வேலை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இயேசு கிறிஸ்து அப்படி செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே பலியானார். ஆட்டுக்குட்டியாய் தன்னை தானே பலியிட்டதுனால அதை ஒரே தரம் செய்து முடித்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? மெல்கிசதேக்கு முறைமையின்படி ஆசாரியன் இயேசுவை ஏன் சொன்னோம்னா, அவரே பலியானார் நமக்காக சிலுவையில. அவரே பலியாகி பிரதான ஆசாரியனா இன்னைக்கும் அவருடைய ரத்தம், சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிட்டு இருக்கு. ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்ம தான் ஈஸியா ஆண்டவருடைய காரியத்தை அசட்டை பண்றோம். ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் அசட்டை பண்றோம். ஆனா ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசிட்டே இருக்கார். மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த தடவை என் மகன் விட்டுட்டான், அடுத்த தடவை செஞ்சிருவான் ஆண்டவரே சொல்லிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணமான குமாரனை ஏற்படுத்தி இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்பது நிரந்தரமான ஒரு முடிவு. அவர்தான் நமக்கு இன்னைக்கும் பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு. உங்களையும் என்னையும் ஆசாரியத்துவத்துக்கு பணிக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்களும் ஆசாரியர்களா இருங்க. சொல்லுங்க, நீங்களும் ஆசாரியர்களா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? ஆசாரியர்களா இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? இப்ப மெல்கிசதேக் யாருன்னு தெரிஞ்சுச்சா? ஆமேன். மெல்கிசதேக் ஒரு ஆசீர்வதிக்கிறவனா இருந்தான், ஆசாரியனா இருந்தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். மெல்கிசதேக் யாரு? ஆசீர்வதித்தான், ஆசாரியனா இருந்தான். ஆமேன். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். He was a messenger from God. ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் சொல்றான், உன் சத்துருக்களை உன் கையில கொடுத்தது அவர்தான் அப்படின்றத சொல்லி காட்டுறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? தாம்பெல்லாம் நினைச்சிடக்கூடாது, நான் எவ்வளவு திறமைசாலி தெரியுமா, என்னாலதான் எல்லாம் முடியும் நினைச்சிங்கன்னா தோத்து போயிடுவீங்க. அவரோட கிருபை அப்படின்னு நினைக்கும் போதுதான் வெற்றி நமக்கு. ஆமென். அவர்தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறார். சத்துருக்களை உங்க காலடியில போடுகிறவர் அவர். அதை மறந்து போயிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? உங்க சுய பலத்துல நீங்க ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய கிருபையினாலதான், அவர் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் ஜெயிச்சோம் அப்படின்ற ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்கணும். இந்த மூணுத்தையும் சொன்னவர் மெல்கிசதேக். ஆமென்னு சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வதித்தான், ஆசாரியனா இருந்தான், தேவனுடைய செய்தியை அறிவித்தான். ஆமென். அடுத்த காரியத்தை பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போவாஸ், ரூத் 2ஆம் அதிகாரம் 10-13 வசனம் வரைக்கும். ரூத் புஸ்தகம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும், நீ அறியாத ஜனங்களிடத்துக்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய்
வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இது போவாசுடைய வார்த்தைகள். எப்படி மெல்கிசேதேக்க இயேசுன்னு கம்பேர் பண்றாங்களோ, போவாசை யாருக்கு கம்பேர் பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு கம்பேர் பண்றாங்க. ஆமென் ஆமென் ஆமென். ரூத் ஒரு புறஜாதியான பெண். இஸ்ரவேலர் புறஜாதியார்கிட்ட பேச மாட்டாங்க. இஸ்ரவேலர் மற்ற தேசத்தார சேர்த்துக்கவே மாட்டாங்க. நம்ம ஊர்ல சில ஜாதிகள் இருப்பாங்கல்ல, இன்னொரு ஜாதி கிட்ட தாழ்ந்த ஜாதி அப்படி இருப்பாங்கல்ல, இவங்க ஜாதி கிடையாது. இவங்க ஒரே நாடு. இவங்க நாடு வெளிநாட்டு ஆட்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. நம்ம ஊர் அப்படி இல்லைல்ல, வந்தோரே வாழ வைக்கும் தமிழகம்னு எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தா எல்லாம் நார்த் இந்தியன் தான் உட்காந்துருக்காங்க. நம்மெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் உட்காந்து. சரி போட்டோம். இப்போ இவ புறஜாதியான ஒரு பெண். ஆனால் அவங்க தேசத்தை, அவங்க நாடை, அவங்க தெய்வத்தை விட்டுட்டு தேவனை பின்பற்றி வரேன்னு சொல்லி, மாமியார் என்ன தெய்வத்தை வணங்குறாளோ அந்த தெய்வத்தை பின்பற்றி வரேன்னு சொல்லி ஒரு பெண் வரானா அது பெரிய ஒரு விஷயம். நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், நெகோமிக்கு தான் கின்னஸ் ரெக்கார்டு கொடுக்கணும்னு சொல்லுவேன். ஆமென். ஏன்னா எந்த மருமகளும் மாமியாரை பின்பற்றேன்னு சொல்லவே மாட்டா. ஒரு மருமக மாமியாரை பின்பற்றேன்னு சொல்றானா அந்த மாமியார் எவ்வளவு உத்தமையா இருந்திருப்பா, எவ்வளவு நல்லவளா இருந்திருப்பா, எவ்வளவு அன்பு செலுத்துகிறவளா இருந்திருப்பானா அந்த மருமக என் மாமியாரை தான் பின்பற்றி வருவேன், என் புருஷன் போனாலும் பரவாயில்ல, என் மாமியாரோட தான் நான் போவேன் நிக்கிறானா எப்படிப்பட்ட மாமியாரா அந்த மாதிரி இருந்திருப்பான்? ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். அப்போ என்ன நடக்குதுன்னா, அவ வந்துடுறா தேசத்துக்கு. இப்போ இவ விதவையா இருக்கா மருமக. அப்போ மாமியார் பார்க்குறா, தன் மகளாக பார்த்து, மகளை விட மேலே பார்த்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும், மறுவாழ்க்கை அமைச்சு தரணும்னு அந்த மாமியார் நினைக்கிறா. ஆமேன். அவள் சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையும் ரூத்து ஃபாலோ பண்ணுறா. ஆமேன். ஒன்றுமே இல்லாமல் வராங்க மாமியாரும் மருமகளும். எல்லாத்தையும் விட்டுட்டு இழந்து போயிட்டு வெறும் நிர்கதையாக வெறும் கையாக வராங்க சொந்த ஊருக்கு. வந்தா இவ போய் என்ன பண்ணுறா, மாமியாரை வீட்டில் வச்சுட்டு, ஒரு வாடகை வீடு எடுத்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு குடிசை வீட்டில் இருந்துட்டு, நான் போய் ஏதாவது நெல் பொறுக்கிட்டு வரேன். ஏன்னா வேலைக்கும் எதுவுமே இல்லை, நெல் பொறுக்கிற வேலை. அப்போ பாருங்க என்ன நடக்குது, அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவள், ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமாதானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடனே அடியாளுடைய பட்சமாய் பேசினீரே, எனக்கு ஆறுதல் சொல்லி நல்லபடியா பேசுனீங்களே. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேலையிலே அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கைகளை தோய்த்து சாப்பிடும் போது கூப்பிடுறான், நீ இங்க வந்து சாப்பிடு அப்படின்னு கூப்பிடுறான். அடுத்த வசனம், அப்படியே அவள் கதிர் பொறுக்கு கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரர்களை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவ எடுத்துக்கிட்டோம், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், நீங்க அவளை அசட்டை பண்ணாதீங்க, இப்போ அப்படின்னு தள்ளி விடாதீங்க. ஏன்னா சும்மா வந்து ஓசியில பொறுக்குறாங்கல்ல, இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஓசியில வந்து எடுக்கிறாங்க. அப்ப எல்லாரும் என்ன செய்வாங்க, ஈனம் பண்ணாத, அசட்டை பண்ணாத, தள்ளி விடாத, அவ பண்ணட்டும் அப்படிங்கிறாரு. தொடர்ந்து, அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடு அப்படின்றாரு. எப்படிப்பட்ட மனசு பாரு இவருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ஓனர்லாம் என்ன சொல்லுவான், யார் அந்த அம்மா வேலைக்காரங்களை திட்டுவான்ல, யாரை உள்ள விட்டீங்க, இவங்களெல்லாம் உள்ள விடுவீங்களா, வேலைக்காரனை சத்தம் போடுவான். ஆனால் இது மாற்றி நடக்குது. ஓனர் சொல்கிறான், அந்த அம்மா விட்டுருங்க, யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இன்னும் அதிகமாக சிந்தி போடுங்க அப்படின்றான். அடுத்து, அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். அளந்து பார்த்தா எவ்வளோ வந்துச்சான், ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அந்த ஏழையான அந்த ரூத்துக்கு இறங்குற ஒரு மனசு போவாசுக்கு இருந்துச்சு. ஆமென் ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா ஆமென். அந்த போவாசுக்கு நல்ல ஒரு மனசு இருந்துச்சு, நல்ல ஒரு நீதிமானா இருந்தான். அதனால தான் போவாசுக்கு கர்த்தரை ஒப்புட்டு ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடுறாருல, அந்த வசனம் வாசிப்போம். 17 மன்னிச்சுங்க, 3ஆம் அதிகாரம் 8
13. பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாத தண்டியிலே படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றால். போதும், நீர் சுதந்திரவாளி என்றால் இந்த ஒரு பாட்டை பாடிட்டு நம்ம தியானிக்க போறோம். ஆமென். போர்வையால் என்னை மூடுமையா ஏசையா, ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. சொல்லமா எல்லாரும்? போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா ஏசையா, ஏசையா, அன்பினால் என்னை மூடுமையா. ஆமென் சொல்லலாமா? தொடர்ந்து வாசிங்க. நீர் யார் என்று கேட்டாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. உடனே அவன் சொல்ற வார்த்தை, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர், நீ வாலிபர் பிறகே போகாம உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது என்றான். ஆமென் சொல்லலாமா? அப்ப மாமியார் சொல்றத மருமக கேட்டு, நீ வேற எங்கேயும் போகாத, அந்த வயலுக்கே போ, அவன் சுதந்திரவாளி, நீ அவனுக்கு மறுமனையாட்டிய போன்னு சொல்லி அவ சொல்லி கொடுத்ததை கேட்டு எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணி அவன் சொல்றான், நீ இன்னைக்கு நைட்டு போ, அவன் காலடியில படுத்துக்கோ, அவன் என்ன சொல்றான்னு கேளுன்றா. அதே மாதிரி ரூத்தும் பண்றா. ஆனா இவன் எழுந்திரிச்சு பார்த்து, அவன் நீதிமானா இருந்ததுனால he's a honest person. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவன் சுதந்திரவாளி, அவன் பெரிய வயலுக்கு ஓனரு, இதெல்லாம் இருந்தாலும் அவன் அதை டேக் இட் அஸ் கிராண்டடா எடுத்துக்கலாம். அவன் என்ன வேணா செய்யலாம் நினைக்கல. அவளை முறைப்படி அவன் சொல்றான், என்னிலும் இன்னொருத்தன் இருக்கான், அவன்கிட்ட கேட்டுட்டு நான் வரேன், நான் வந்துட்டு உன்னை திருமணம் பண்றேன்னு சத்தியம் பண்றான். ஆமேன்னு சொல்லலாமா? அப்ப நான் நினைக்கிறேன், இவர் பெரிய வாலிபனா இருந்திருக்க மாட்டாரு போவாஸ், ஆனா திருமணம் பண்ணாமலையும் இருந்திருக்கிறாரு. ஆமேன். ஆனா கரெக்டா கர்த்தர் ரூத்த அவருக்குன்னு ஆண்டவர் நியமிச்சு கொடுக்கிறாரு. பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த போவாசையும் கர்த்தரையும் இணைச்சு நம்ம சொல்ற அளவுக்கு, அதாவது திக்கற்ற விதவைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த போவாஸ் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவர் நமக்கும் அடைக்கலம் கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். எனக்கு யாரும் இல்லையே நீங்க இருக்கலாம், எனக்கு யாரும் இல்லாம நிர்கதையா இருக்கிறேன்னு வந்திருக்கலாம், எனக்கு என்னை விசாரிக்கிறது கூட யாரும் இல்லைங்க, எனக்கு யாரும் ஒரு பைசா கொடுக்கறதுக்கு இல்லை நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு போவாசாய் உங்களை அரவணைக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அடைக்கலமானவர் அவர் உங்களை அரவணைக்கிற தேவனா இருக்கிறாரு. ஆமென் சொல்லலாம். நாமும் போவாச போல ஹானஸ்ட் பர்சனா இருக்கணும், நீதிமானா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லலாம்? ஆமென். மெல்கிசேதேக் கிட்ட இருந்து நம்ம சில காரியங்களை கத்துக்கிட்டோம். போவாஸ் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது நீதிமானாய் இருந்தான். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவன் பெரிய பணக்காரன், நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா அவன் ஒரு விதவையை கல்யாணம் பண்ற ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவனா இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விதவையை கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு, அவன் ஊரு கிடையாது, இஸ்ரவேலர் மத்த ஊர்க்காரங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க, அவ புறஜாதியான பெண், ஆனாலும் அவன் ஏற்றுக்கொண்டான். ஆமென். கர்த்தர் ஏற்றுக்கொள்றது போல இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு அவர் பிரசன்னத்துல இருக்கோம். பாருங்க, அதுக்குதான் போவாசோட இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு நம்ம சொல்றோம். ஆமென் சொல்லலாமா? நீங்களும் நானும் அப்படி இருக்கணும். யாரையும் அற்பமா நினைக்க வேண்டாம், எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாரையும் சேர்த்து கொள்ளணும், எல்லார்கிட்டையும் அன்பு காட்டணும். இயேசு அன்பா இருந்தது போல நாமும் பிறரிடத்துல அன்பா இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நேத்து வரைக்கும் வெறும் ஒரு வேலைக்காரனை விட கேவலமான
ஒரு 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 நெல் பொறுக்கிட்டு போன ஒரு பெண்ணு. ஆனா ஒரு நாள் வந்தது, அவளே அந்த ஓல் வயலுக்கு எஜமாட்டியாய் மாறி போனா பாருங்க. ஆமே, நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? உன் தேவன் என் தேவன் என்னைக்கு ரூத்து சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாலோ அவளை கர்த்தர் உயர்த்திட்டாரு. இன்னைக்கும் நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குற யாரா இருந்தாலும் சரி, நீங்க திக்கற்றவர்களா இருக்கலாம், உங்களுக்கு ஒருத்தரும் உதவி செய்யல அப்படின்ற சூழ்நிலை இருக்கலாம், ஆனா போவாசா இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க? ஹல்லேலூயா. சில பேர் விதவையா இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சிருப்பீங்க, கணவரை பிரிஞ்சிருக்கிற சில சூழ்நிலை உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு போவாசா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆமென், நன்றி செலுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப பாடுவோம் திரும்பி. Thank you Jesus. போர்வையால் என்னை மூடுமையா ஏசையா ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை மூடுமையா. மத்தேயு 1:5 இந்த போவாஸ் ரூத்தினுடைய சந்ததியில யார் பிறக்கிறா பாருங்க. ஓபேத் பிறகுறாரு. வாசிங்க. சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றாள். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஈசா தாவீது ராஜாவை பெற்றான். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தாவீதோட பாட்டு என்ன சொல்றது? தாத்தாக்கு தாத்தா யாரு? போவாஸ். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அந்த போவாசனுடைய சந்ததியில தான் தாவீது ராஜா பிறகுறாரு. அந்த தாவீது ராஜாவின் சந்ததியில தான் இயேசு மகாராஜா பிறகுறாரு. இயேசு ராஜாவுக்கு தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா தான் போவாசும் ரூத்தும் தாத்தா பாட்டி. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஆண்டவர் பாருங்க, நீதிமான்களா இருக்கிறவங்கள ஆண்டவர் வெட்கப்படுத்துறதே இல்லை. அவ புறஜாதியான ஸ்திரீயா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துனுடைய ஜீனியாலஜியில இடம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை ரூத் பெற்றுக்கொண்டாள். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன், ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியா இயேசு கிறிஸ்துவ ஒப்பிடுகிற ஒரு சம்பவம் நம்ம வாசிக்க போறோம். லூக்கா 10:30-37 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு உவமை. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சைரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். தொடர்ந்து நான் புறப்படும் போது 2 பணத்தை கொடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா இன்னும் தேவைப்பட்டா நான் திரும்பி வரும்போது உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். அடுத்த வசனம், இப்படி இருக்க கள்ளர் கையில அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறன் என்று கேட்டார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்கிறவனே என்றான். ஒரு ஆமேன் சொல்லலாம். ஆண்டவர் நல்ல சமாரியனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கார். ஆமேன் சொல்லலாமா? சமாரியர்கள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியன். இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார்? நல்ல சமாரியரா இருக்கும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் இரக்கம் செய்கிறவர்கள். ஆண்டவர் இரக்கம் பாராட்டுறவர். யாராவது வழியில் ஆக்சிடென்ட்ல குற்றுயிரா கிடக்குறாங்க, ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்கன்னா, இல்லை எனக்கு சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வருவீங்களா? அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பீங்களா? ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லலாமா? சர்ச்சு முக்கியம், தேவ பிரசனம் முக்கியம், டைமுக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றது முக்கியம், எல்லாம் கரெக்டு. ஆனால் இரக்கம் செய்கிறது அதை விட
முக்கியம். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாம். ஹல்லேலூயா. நிறைய ஸ்டோரிஸ் கேட்டிருக்கோம்ல. ஒரு இடத்துல ஒரு பையன் இன்டர்வியூக்கு போகிறதுக்காக கிளம்பி, ஒரு ஏழை குடும்பம், அந்த இன்டர்வியூவில் அவனுக்கு அட்டன் பண்ணி அங்கே காசு கிடச்சா மட்டும்தான் வருமானம். வீட்டில் அவன் போயிட்டுருக்கான். போகிற இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, ஒரு காரும் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கீழே இருக்குது. அப்போது ஒரு ஒரு மனுஷனை எழுப்பி, அவர் கொஞ்சம் பெரியவர், காருக்குள்ளே விழுந்துட்டார். வெளியில் தூக்கி எடுத்து கொண்டு போய் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எல்லாம் பராமரித்து கொண்டு, ரத்தம் ஷர்ட்டில் எல்லாம் கொண்டு விட்டுட்டு 1/2 hour லேட்டாக போகிறார். எங்கே? இன்டர்வியூக்கு. எப்படி போகிறார்? ரத்த கரையோடு போகிறாரு. போய் நிற்கிறான். அங்கே இருக்கிறவங்களாம் மேலே கீழே பார்க்குறாங்க. வந்ததே லேட்டு, அப்புறம் எப்படி வந்திருக்கான்? ரத்த கரையோட. இவனுக்கெல்லாம் எவன் வேலை கொடுப்பான் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ அவன் நினைக்கிறான், இந்த ஒரு வேலை எனக்கு கிடைக்கலன்னா என் குடும்பமே கஷ்டப்படும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவனை உட்கார வச்சுருக்காங்க. ரொம்ப நேரம் ஒன்றும் நடக்கலை. கொஞ்ச நேரம், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அவனை கூப்பிட்டு பேசினாங்க. எல்லாம் இப்போ போய் ஓரமாக உட்காருன்ட்டாங்க. மற்றவங்க கூட வந்தவங்களாம் பார்த்து சிரிக்கிறாங்க, ஏளனம் பண்ணுறாங்க. நமக்கே கிடைக்குமான்னு தெரில, இவன் இப்படி வந்திருக்கான்னு. கொஞ்ச நேரம், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து டைரெக்டாக வந்து அவனை மட்டும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இன்டர்வியூவும் பண்ணலை, எதுவும் பண்ணலை, டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆமென். அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா ஆச்சரியமா, எல்லாம் என்ன எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு நினச்சேன். ஒரே நாளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளோதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் போங்க நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இல்லை மெயில் அனுப்புகிறோன்னு சொல்லுவாங்க. என்னடான்னு கேட்டால், அந்த யாரை கொண்டு போய் சேர்த்தான்ல அவன் தான் அந்த அந்த கம்பெனிக்கு எம்டியாக இருந்திருக்கிறாரு. அவர் பையன் இவரை பார்த்துட்டார், கொண்டு வந்து இவன் தான் சேர்த்தான்னு பார்த்துட்டு அப்புறமா இவர் இன்டர்வியூ வரும்போது பார்க்குறாரு, அந்த மனுஷன் ரத்த காயத்தோடு இருக்கிறான். ஓ, இவன் தான் எங்கள் அப்பாவை சேர்த்தான்னு சொல்லிட்டு வேலையை உடனே கொடுத்துட்டாரான், கரங்களை தட்டி. இந்த மாதிரி நிறைய சம்பவம் இருக்குது, நடந்த சம்பவம் நிறைய இருக்குது. இரக்கம் செய்கிறது உங்களுக்கு பலனை கொண்டு வரும். ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, எனக்கு நிறைய காசு வரட்டுங்க, நான் ஜனங்களுக்கு செய்கிறேன், ஏழைங்களுக்கு இறங்குறேன், இல்லை, உனக்கு இருக்கிறதுல கொடு. ஆமென் சொல்லலாமா? இருக்கிறதுல ஷேர் பண்ணு. ஆண்டவர் சொல்ல 2 வஸ்திரம் வந்தால் 1 வஸ்திரத்தை கொடுன்றார். இருக்கிறத ஷேர் பண்ணும் போது ஆண்டவர் மிகப்பெரிய உயர்வை உங்க வாழ்க்கையில கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிற. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். 3 பேரை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிச்சோம். யாரெல்லாம் சொல்லுங்க? இயேசுவை போல, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருந்த 3 நபர்கள் யாரெல்லாம் சொல்லுங்க? மெல்கிசேதேக்கு, அப்புறம் போவாஸ், அப்புறம் நல்ல சமாரியன். ஆமென். மெல்கிசேதேக்கு கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? அவன் ஆசீர்வதித்தான், ஆசாரியனா இருந்தான், தேவனுடைய செய்தியை அவனுக்கு அறிவித்தான். ஆமென். அப்புறம் போவாஸ் கிட்ட என்ன கத்துக்கிறோம்? நீதிமானா இருந்தான். ஆமென். ஆதரித்தான், திக்கற்றவர்களை, விதவைகளை ஆதரித்தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? கடைசியா இவர்கிட்ட இருந்து, நல்ல சமாரியன் கிட்ட இருந்து, இரக்கம் செய்கிறவன். நாமளும் இரக்கம் செய்யணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஸோ மெல்கிசேதேக்கு கிட்ட இருந்து 3 காரியம், போவாஸ் கிட்ட இருந்து 2 காரியம், இவர்கிட்ட இருந்து 1 காரியம் கத்துக்கிட்டோம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு செய்தி தான், ஆனா இது நமக்கு இப்போதைக்கு தேவையான ஒரு செய்தியா இருக்கிறதுனால கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்காரு. நம்புற எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரான இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் பிரதான ஆசாரியராய் உங்களுக்கு எனக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. ஒரே தரம் அடிக்கப்பட்டார், ஒரே தரம் ஆட்டுக்குட்டியை போல நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்துதல் தான் நம்ம பாவ மன்னிப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல
தட்டி நான் உம்மை போல மாறணுமே உம்மை போல மாறணுமே ஏசையா நான் உம்மை போல மாறணுமே உம்மை போல மாற்றிடுமே உம்மை போல மாற்றிடுமே ஏசையா என்னை உம்மை போல மாற்றிடுமே என்னை உம்மை போல மாற்றிடுமே என்னை உம்மை